கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவம் என்பது கூட இன்னைக்கு நிறைய இந்த உலகமே பார்த்தோன்னா ஒரு கேம் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏதோ வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்களில் பார்த்தோன்னா ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கின்றதுக்காக தான் வர்றாங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒரு பந்தய சாலை போல். அப்போ இதில் அநேகர் கலந்து கொள்வாங்க. ஆனால் கிஃப்ட்டுன்றது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். பாருங்கள், வேத தெளிவாக சொல்லுது. இயேசு நாமத்தினால வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்கிறாரு, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்துவ வாழ்த்துக்களை ஆண்டவரை பின்பற்றி அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் இதில் பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறனாக்கா, பரிசுத்த ஆவியன் என்ன கற்றுக் கொடுக்குறனாக்கா, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. பந்தயத்தில் கலந்து கொண்டா போதாது. நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதற்கு என்றால் மட்டும் போதாது. கிறிஸ்துவனுடைய அதை தான் பெர்க்மன் செய்ய அதிகமாக பண்ணுறது. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தான் உனக்கு தாய் வீடுனாக்கா இது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறனாக்கா அதுதான் உன்னுடைய தாய் வீடாக இருக்குனாக்கா அந்த இடத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு தகுதி இருக்குது, அதுக்குரிய வழிமுறை இருக்குது. அதை தான் இங்கே பரிசுத்தம் சொல்லுது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கீழே என்ன அவசரம் சொல்கிற கவனிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். வெளியில மக்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரலும் ஓடிட்டே இருக்கிறாங்க. சில பேர் நைட்டும் ஓடிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும். அதில் முதன்மையாக வரவங்களும் இருக்கிறாங்க, அதில் ஏதோ கிடைச்சா போதும்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னாக்கா, வேற சொல்றது, அவங்க வந்து ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக ஓடுறாங்க. ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு மேனேஜர் அல்லது ஒரு எம்டி, ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, இல்லை பெரிய சாதனையாளர் அப்படி பெற்றுக்கொள்ளும்படியா அழிவுள்ள கிரீடம். அதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் அதில் ஓடினாங்க, எத்தனையோ பேர் ஜெயிச்சாங்க, எத்தனையோ பேர் கிடைச்சது, எத்தனையோ பேர் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அழிவுள்ளது. ஆனால் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்றது ஒரு பந்தய சாலையாக இருக்குது. அதில் ஓடுகிற போது பந்தயத்தை பரிசு பெறுகிறவர்களாக, அதாவது ஓடணும். அது மாதிரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அதுக்கு ஓடணும்னாக்கா இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி, இச்சை அடக்கம். இப்போ பந்தயத்தில் ஒருத்தர் கலந்து கொள்கிறாங்கன்னா அதிகமாக வெயிட் போட்டுறக்கூடாது. அப்போ சிலதை சாப்பிடக்கூடாது. அப்போ ரொம்பவும் ஒல்லியாக இருக்கக்கூடாது, சிலர் சாப்பிடணும். இப்படி நிறைய விஷயங்களில் வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுருப்பாங்க. அதை அப்படி தான் செய்வாங்க, அப்படி தான் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. அது நிமித்தமாக தான் அவங்க தேர்ச்சி பெறுவாங்க. அதற்காக தான் அவங்க முதல் இடத்தை வருவாங்க. அதுக்கேற்க முயற்சியும் அதுக்கேற்க பயிற்சியும். அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது. அதாவது வேதத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லுது, அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கிறது. அப்போ பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அது மாத்திரம் இல்லாமல், ஆதலால் நிச்சயமில்லாதனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை நானும் சேர்ந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளே நானும் இருக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்துவம் அப்படி இல்லாமல் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக, பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரத்துக் கொள்வர்களாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பாதுகாப்புள்ளவனாக ஓடணும். பாருங்க, ஆகாயத்தில் சும்மா சிலம்படிக்க முடியாது. அப்போ எங்கே சிலம்படிக்கணும்? அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளாக ஓடுவோம். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுத்ததன்படி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு